பிரேமா, உனக்கு இன்னும் தூக்கமே வரலையா? இன்னும் தூக்கம் வரல. ஏ, உங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்துடுச்சா என்ன? இல்ல, நீங்க பக்கத்துல இருக்கும்போது நான் எதுக்கு அவங்கள நினைக்கணும்? சரி, நான் உன் பக்கத்துல இன்னைக்கு மட்டும் படுத்துக்கிட்டுமா என்ன? ஆனா எனக்கு ஒரு கதை சொல்லணும். ஓ, கதையா? அது எவ்வளவு வேணாலும் சொல்றேன். சரி, உனக்கு இப்ப எப்படி இருக்கு? எப்படி இருக்கா? எனக்கு தூக்கம் தான் வருது. என்னது? எனக்கு தூக்கம் தான் வருது. ஐயோ. சரி, தூங்கு. நரசிம்மா சார், அந்த பொண்ணு ஏதாவது கேட்டதுன்னா வாங்கி கொடு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்க சார். அப்புறம் நான் சிட்டிக்கு போயிட்டு வரேன். உனக்கு துணைக்கு வேணும் உன்னோட வைஃபை கூட்டு வந்துக்கோ. நான் சீனியர் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி அந்த பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்காக எல்லாம் ரெடி ஆகணும். ஜாக்கிரதையா இருந்துக்கோ. சரிங்க சார், நீங்க போயிட்டு வாங்க சார். என்னங்க, எங்க போறீங்க? இங்க பாருங்க, உங்களுக்கு இஷ்டம் இல்லாத எதையும் நான் செய்ய மாட்டேங்க. உங்களுக்கு குடிக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க வீட்லயே வாங்கிட்டு வந்து குடிக்கலாங்க. உங்களுக்கு போக முடியலன்னு சொல்லுங்க, நானே வாங்கிட்டு வந்து தரேங்க. கண்ட நேரத்துல வெளியில போய் சுத்திக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்காக நான் ஊத்தி கூட தரேங்க. ஏதோ ஆனாலும் சரிங்க, நான் சொல்றதை நீங்க கொஞ்சம் கேளுங்க. வீட்டை விட்டு மட்டும் வெளியில போயிடாதீங்க. நீங்க உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேங்க. ஏய், நீ என்னடி? நான் ஆம்பளை. நான் எங்க வேணாலும் போவேன், எங்க வேணாலும் வருவேன். உனக்கு இஷ்டம் இருந்தா நீ இந்த வீட்டுல இரு. இல்லன்னா உனக்கு இப்பவே வெளில போகலாம். என்ன, வெளியே போறதுக்கு நீ ரெடியா இருக்கியா? அப்படின்னா நாளைக்கே இன்னொருத்தைய நான் கூட்டிட்டு வருவேன். ரொம்ப பேசுன உன் தோலை உரிச்சிங்க தோரணம் தொங்க விட்டுருவேன். மரியாதை இருந்துக்கோ. என்ன, போடே. கேளுங்களேன், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சொன்னா கேட்க மாட்டேன். உனக்கெல்லாம் அடிச்சாதாண்டி. என்னங்க, நான் சொல்றது கேளுங்க. உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேங்க. என்னங்க என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஏதாவது பேசுறேன், என்ன மன்னிச்சிடுங்க. என்னங்க, சாரோ, இந்த பெட்ரூம் எவ்வளவு சொகுசா இருக்கு பாத்தியா? கட்டில் எல்லாம் நல்லா இருக்கு. என்னங்க பண்றது, மத்ததெல்லாம் அப்படியே தானே இருக்கு. என் கண்ணு இல்ல, எனக்கு ஒரு முத்தம் கொடு பாக்கலாம். ஐயோ, என்னங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? தொந்தரவு பண்ணாம. எதுக்கு? எதுக்குங்க? சரோ,
யோ நரசிம்மா, நீ ரொம்ப வேடிக்கையான ஆளுப்பா. நான் சீனியர் டாக்டர்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ என்னடானா ஒரே ராத்திரியில பெரிய ட்ரீட்மெண்ட்டே கொடுத்துட்டியே. பெரிய ஆளியா நீ? நீ எல்லாம் கம்பவுண்டரா இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, டாக்டரா வேண்டிய ஆளு. நான் என்ன சார் பெருசா பண்ணிட்டேன். அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போட்டேன், அவ்வளவுதான் சார். இருந்தாலும் பெரிய ட்ரீட்மெண்ட் தான்ப்பா, என்னால மறக்கவே முடியாது. சரி, அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசணும். நீ என் கூட வர என்ன? அப்படியா சார்? கட்டாயமா வரேன் சார். நல்ல பொண்ணு சார், தங்க மாட்டம் இருப்பா சார். உங்களுக்கு ஏத்த ஜோடி சார். கொடுத்து வச்சவதான் நீங்க. என்னங்க நீங்க? குழந்தை கத்திட்டு இருக்கல்ல, அவ அழறது உங்க காதுலயே விழலையா? உங்களுக்கு பேப்பர் படிக்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் ஆயிடுச்சுல. அழக்கூடாது சொல்லும், அழாதமா சொல்லும். சொல்ல அழதுங்கிறீ.